கைஸ், நான் ஒரு 1 வீக் பிஃபோர் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்து 2 கிளாஸ் ஜார் வாங்கியிருக்கேன். அது எதுக்கு வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதுதான் கைஸ் அந்த வீடியோ பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம வீட்டில் பூஜை ரூமில் வந்து மகாலட்சுமிக்கு வந்து மகாலட்சுமி முன்னாடியும் குபேரன் முன்னாடியும் கொஞ்சம் காயின்ஸ் வச்சு படைப்போம். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணிட்டேன்னா, என் வீட்டு பூஜை ரூமில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து காயின்ஸ் வச்சுட்டேன். அது என்ன பண்ணுச்சு, இவ்வளோ நாளாக அது என்ன பண்ணியிருக்குன்னா வந்து எதிர்மறை ஆற்றலை வந்து உண்டாக்கியிருக்கு வீட்டில். ஆக்சுவலாக கேஷ் சேவ் பண்ண முடியல, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணம் வந்து விரயமாகிட்டே இருக்குது, தேவையில்லாத செலவெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு செலவாகாதுன்னு நினைப்பேன், ஆனால் அதுக்கு தேவையில்லாமல் செலவாகிட்டே இருக்கும். அந்த மாதிரி எதிர்மறை ஆற்றல் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, இன்னைக்கு பூஜை ரூமில் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து மகாலட்சுமி முன்னாடி இந்த மாதிரி காசு வந்து வைக்கக்கூடாது, காயின்ஸு அப்படின்னு சொன்னதால அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நீ வந்து கிளாஸ் ஜாரில் மாற்றினா தான் அந்த கிளாஸ் வந்து பன்மடங்காக மாற்றக்கூடிய பிரதிபலிக்கக்கூடிய தன்மை வந்து அந்த கிளாஸ் ஜாருக்கு இருக்குது. அந்த கிளாஸ் பவுலில் நீ வச்சுனா அது வந்து பணத்தை வந்து பல மடங்காக மாற்றி கொடுக்கும், அது உருவாக்கும். உனக்கு வந்து பணம் வந்து விரயமாகாது, உன்னால் காசை சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதால் நான் 2 கிளாஸ் ஜார் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு நான் வந்து காயின்ஸ் எல்லாம் வந்து நிறைய சேர்ப்பேன். ஆக்சுவலாக 1 ரூபி காயின், 2 ரூபி காயின், 10 ரூபி காயின், 5 ருபீஸ் காயின், இந்த மாதிரி ஒரு 5 to 6 இயர்ஸ் சேர்த்து வச்ச காயின்ஸ் தான் இது எல்லாமே. இப்போ அவங்க சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ண, பெரிய கிளாஸ் ஜாராக வாங்கிட்டு வந்து நான் வச்சு இந்த மொத்த காசு வச்சுருக்கேன். இந்த கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் ஜாரில் ஃபுல்லாகவே காயின்ஸு, இன்னொரு கிளாஸ் ஜாரில் ஃபுல்லாகவே ரூபா நோட்டு, ரெண்டும் போட்டு. மகாலட்சுமிக்கு பிடிச்சது வந்து ஏலக்காவும் உப்பும். அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அது பூஜை ரூமில் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி என்ன பண்ணால், அந்த காயின்ஸ் மேலே வந்து ஒரு 5 ஏலக்காய், அதுக்கப்புறம் வசம்பு வந்து பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து வசம்புக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. வசம்பு எங்கே இருக்கோ அந்த இடத்துல பண வரவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. உங்களுக்கு இந்த மாதிரி நம்பிக்கை இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி தோணுச்சுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். எனக்கு வந்து இது பண்ணதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். நான் 2 டேஸ் பிஃபோர் போய்ட்டு நான் ஒரு சில்வர் ஐட்டம்ஸ்லாம் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன். அது கூட நான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நான் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் தான் என்னால் ஒரு 1,50,000 போய்ட்டு இப்போ என்னால் போய் ஒரு சில்வர் ஐட்டமே வாங்க முடிஞ்சுது. இவ்வளோ நாள் வந்து அந்த எதிர்மறை ஆற்றல் வந்து என்னை எதுவுமே பண்ண விடலை. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? பார்த்துட்டு நான் எப்படி பண்ணியிருக்கேன் அது வந்து நீங்களும் பண்ணுங்கள். வசம்பு வைங்க, ஏலக்காய் வைங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.